நிச கம பம கம காரி சக கம ம பப நிர பம பசவணே மதுரா மதுர ஸ்மரணா. ஒரு வாட்டி சுவாமிஜியோட ஒரு உபன்யாசம் சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். அப்போ அங்கே புதுசாக ஒரு சத்சங்க ஹால் அழகாக ஒரு இடம் வாங்கி ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக ஒரு சத்சங்க ஹால் கட்டி இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். அதை சுவாமிஜி முதல்ல அங்கே அவரோட ஒரு சத்சங்கம் தான் முதல்ல நடக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு அவர் சுவாமிஜியை ஆஹ்வானம் பண்ணியிருந்தார். சுவாமிஜியும் அதை பண்ணினார். அப்போ முதல்ல பேசும் பொழுது அவர் விஷயம் பேசினார். அன்றைக்கி அது இருந்தவர்களுக்கு நினைவு இருக்கும். அவர் சொன்னார், ஒரு பர்டிகுலர் பேங்க்கை பற்றி சொல்லி அந்த பேங்க்கோட அட்வர்டைஸ்மெண்ட், அந்த டேக் லைன் என்ன அப்படின்னா, ராசியான பேங்க், ஈஸியான பேங்க் அப்படி வரும். இந்த பேங்க்கோட பேர் சொல்லி அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னார், ரொம்ப அழகாக ரொம்ப ரசமாக பேசுவார் அவர். அப்படி இந்த பேங்க்கை பற்றி சொல்வார்கள், ஆனால் உண்மையாக ராசியான பேங்க்னு சொல்லக்கூடாது, எங்களுக்கு ராசியான குருஜின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு, ஏன்னா அவருடைய கண் பார்வை ஒரு இடத்துல பட்டுதுன்னா அந்த இடம் அப்படி கொளிக்கும். அவரோட பாதம் ஒரு இடத்துல அவர் எடுத்து வச்சார் அப்படின்னா அந்த இடம் அப்படி வளரும். அவர் ஒரு விஷயம் சொன்னார்னா அது அப்படி நடக்கும். அப்படி ஒரு ராசியான குருஜி. அப்படிதான் இந்த இடம் ஒரு நம்ம சின்னதாக ஆரம்பித்த ஒரு முயற்சி அவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இன்னைக்கு வளர்ந்துடுது. அதனால எங்களுக்கு ரொம்ப ராசியான குருஜி அப்படின்னு சொல்லும் பொழுதே குருஜி மைக்கில் சொல்றார், ஈஸியான குருஜியும் சுலபன் அப்படிங்கிறத சொல்றாரு. இதே மாதிரி ஒரு வாட்டி வாக்கிங் போயிருந்தோம். அந்த வாக்கிங்லேயே பிடிப்போம். யூஸ்வலாக ஒரு இடத்துல போய் ஒரு பர்டிகுலர் ரவுட், அவருக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு 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 வழி இருக்கு, வழித்தடம் இருக்குது, அப்படி போவோம். அப்போ வழக்கமாக நான் காரை கொண்டு போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த வாக்கிங் போகிறதுக்குன்னா அதுக்கு ஒரு ரொட்டீன் இருக்குது. அதுக்கு நான் ஒரு பை வச்சுருக்கேன், அதில் ஒரு வாட்டர் பாட்டில். குருநாதர் வாக்கிங் கிளம்பினார் அப்படின்னா அந்த வழியில் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாரும் கரெக்டாக நிற்பார்கள். அங்கங்கே அவர்கிட்ட வரும்பொழுதே அதை சொல்வார்கள். உடனே குருநாதரும் அவர்களுக்கு என்ன உதவியை பண்ண முடியுமோ, இதை பண்ணு அதை பண்ணுன்னு அப்படியே சொல்லுவார். அப்படியே பண்ணிகிட்டே வருவோம். அவரே ஹாஸ்யமாக சொல்லுவார். குருநாதர் ரொம்ப ஹாஸ்யமாக சொல்லுவார், மை வாக் இஸ் a வெரி காஸ்ட்லி வாக் அப்படிம்பார். ஏன்னா போயிட்டு வர்றதுக்குள்ள அவ்வளோ செலவாயிடும், அவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருப்போம், ஒத்தாசம் பண்ணியிருப்பேன். எதுக்குன்னா அந்த பையில் அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் எல்லாம் வச்சுட்டுருப்பேன் நான். அவருக்கு வேணும்னா அவருக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தீர்த்தம், அப்புறம் நாயெல்லாம் இருந்தேன்னா அதுக்கு வேண்டிய பிஸ்கட் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாராவது கேட்டால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது விஷயம், கொஞ்சம் பழங்கள்னு அது ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு காரை அதே இடத்துல பார்க் பண்ணிட்டு வரணும். குருநாதர் என்ன பண்ணுவார்னா கடகடன்னு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் வெயிட் பண்ணுவார். ஒரு 2 நிமிஷம் கொடுப்பார். கிராஸ் பண்ணி போயிட்டா நின்றுருக்கார். நான் வழக்கம் போல் காரை நிறுத்திட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு லாக் பண்ணி பேக் எடுத்துகிட்டு நானும் கிராஸ் பண்ணி குருநாதர்கிட்ட போய் அப்புறம் நடக்க ஆரம்பிப்பார். அதுதான் ரொட்டீன். நான் போய் நின்றுட்டேன், ஆனால் நடக்கவே மாட்டேங்கிறார். அங்கேயே நிற்கிறார். வெறிச்சின்னு பார்த்துன்னு அப்படியே நிற்கிறார். நான் ஏன் இப்படி நிற்கிறார் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா மறந்துட்டோமா அப்படின்னு நானும் பையை செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா சொல்ல மாட்டார், குறிப்பால் உணர்த்துவார். எல்லாம் எடுத்துட்டோமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தேன். இன்னொரு வாட்டி செக் பண்ணிடலாம். திரும்ப ஒரு வாட்டி காருக்கு போனேன். கரெக்டாக எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். கொடை ஏதாவது மறந்துட்டோமோ அதுக்காக நிற்கிறாரோ அப்படின்னு அதுக்காக ஒரு நிமிஷம் யோசித்தேன். ஏன்னா அது நிறைய வாட்டி ஆகும். நல்ல வெயில் அடிக்கும். அப்போ குருநாதர் சொல்லுவார், கொடை எடுத்துக்கணுமோ அப்படின்னு கேட்பார். இல்லை இன்னைக்கு மழைலாம் வராது அப்படின்னு அவருக்கு நான் சொல்கிற மாதிரி. பாதி வழி போனவுடனே கொட்டும் மழை, தொப்பெல்லாம் நினைஞ்சிடும். ஒழுங்காக கொடை அவர் எடுத்துகிட்டு வான்றது தான் அப்படி நம்மகிட்ட கேட்குற மாதிரி கேட்பார். எடுத்துகிட்டு வரணுமோ அப்படி தான் கேட்பார். சரி, ஒருவேளை கொடை எடுத்துகிட்டு வரணும் போல் இருக்கு, நீங்கள் நம்ம எடுத்துக்கலாம், அதுக்காக தான் நிற்கிறான். நானே கொடையை வேற எடுத்துட்டேன். நான் எடுத்துட்டேன்னு அவர் பார்க்குற மாதிரி எடுத்துட்டேன். நான் திரும்பியும் கதவை சாத்திட்டு திரும்பியும் வந்தேன். நான் நவர மாட்டேங்கிறார். அப்படியே நிற்கிறார் குருநாதர். அப்படியே நிற்கிறார். காரை சரியா சாத்தலையா அப்படின்னு திரும்ப ஒரு வாட்டி போய் வந்தேன். இப்போ கேட்கவா முடியும்? நான் அவர்கிட்ட போய் நான் இல்லை ஏன் நிற்கிறீங்க போகலான்னு கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. கேட்குறதுக்கு பயம். ஒரு வார்த்தை அவர்கிட்ட இவ்வளோ வருஷம் போனால் பயம் அதிகமாக தான் இருக்குது, எவ்வளோ குறையிறதே இல்லை நமக்கு. ஏன் இப்படி நிற்கிறார், ஏன் இப்படி, எதிர்க்கு ஏதாவது யாராவது வந்திருக்காளா, ஏன் நிற்கிறாருன்னு இப்படியே நான் யோசித்து நான் ரெஸ்ட்லெஸ் ஆகி நான் இங்கே போய் அங்கே போய் இவ்வளோ பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு அவராக அப்படியே நிற்கிறார். பொறுப்பாக நிற்கிற மாதிரி கையை கட்டி அப்படியே நிற்கிறார். அட்டென்ஷனில் இப்போ ஒரு கார்டெலாம் ஒரு கவனமாக நின்ன, சரி நம்மளும் நிற்போம் அப்படின்னு அந்த பாயிண்ட் வர்றதுக்கு எனக்கு அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. நிற்கிறாரு, நம்மளும் நிற்போம். நானும் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் நான் டைமை பார்த்தேன், என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி பார்த்தேன். நானும் சரி டைம் பார்த்தா என்ன டைம் கேட்பார். நான் ராவணுங்க போச்சு. ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒருத்தன் வந்தான் சைடில் இருந்து. அவன்
சரி நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் நீங்கள் போங்க அப்படின்னா. உடனே குருநாதர் சரி நம்ம கிளம்பலாம். அவன் இங்கே பக்கத்தில் காய்கறி கடை போட்டிருக்கான். அவன் எங்கேயோ பக்கத்தில் போகிறதுக்கு குருநாதரை காவல் வச்சுட்டு போயிட்டான். அவன் நான் கிராஸ் ஆகிறதுக்குள்ள அது நடந்துச்சு. நான் அதை கவனிக்கல. கீழே அது ஒரு சும்மா ஒரு 4 தேங்காய் 2 முட்டைக்கோஸ் அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய $1 மில்லியன் கடைலாம் கிடையாது. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. ஒரு தேங்க்யூ கூட சொல்லலாம். அவரும் உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா. எனக்கு அப்புறம் தான் எனக்கு இது புரிஞ்சுது, இதுக்காக தான் நின்னாரா இவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு. என்னால் அதை தாங்க முடியல. என்னால் இப்பேற்பட்ட ஒரு பரம்பொருள் இப்படி 4 முட்டைக்கோசை காவல் காக்க வச்சாங்க. சத்தியத்துக்கு கட்ட முட்டை மாதிரி நின்னார். அப்படி நின்னுந்தார். சுலபர்